கும்மால் அடிக்கிறேன். நான் ஒரு வயசு பையன் வீட்டுல இருக்கனே, கொஞ்சமாவது என்ன வேண்டாமா? அட 7ல 1 2 எங்கட தள்ளி விடலாம்ல. எதை அப்புறம் பாவம் வராதா? கண்டிப்பா உங்களுக்கு வர வயசு அப்படி. அதனாலதான் இவங்க சந்தோஷமா இருக்க விடப்படாதுன்னு சிண்டு முடிஞ்சு விட்டுருக்கேன். என்ன மூட்டி? சிண்டு சிண்டு நீ அந்த பொம்பளை வரட்ட என்ன பண்ண புரியும் அவட்ட இந்த கிழங்கு பையில பத்தி போட்டு விடுறேன். நீங்க அங்கிட்டு போடுங்க, நாங்க முடிஞ்சதை போட்டு விடுறோம். நம்ம எல்லாரும் ஏந்து போடுவோம். ஒத்துக்கலைன்னா வம்பா போடுவோம். மாமி என்ன பண்றாள்? ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்நானம்னா என்ன? ஸ்நானம் பண்றாளா? ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன ஸ்நானம்? குளிச்சிட்டு இருக்கேன்டா. அதான் என்ன ஸ்நானம்? வெறும் ஸ்நானமா? என்ன ஸ்நானமா? வெறும் ஸ்நானம் தான். அப்படியா? சீக்கிரம் வரல. அப்படியே வர சொல்லுங்களே பாப்போம். மாமா கூப்பிட்டு இருக்கா, வாங்க. கேட்டேலே அங்கே அது பார்த்தேலே அங்கே. மாமி ஏதோ நீங்க செஞ்சதுல நாங்க நல்லா இருக்கோம். என்ன மணி அடிச்சுட்டே இருக்கீங்க? அரை மணி நேரம் ஆச்சு முடிஞ்சு. ஏடா நல்லா இருக்கேன்னா? மாமி நல்லா இருக்கேன் மாமி. ஆத்த எல்லாம் பேசா இருக்கா? நல்லா இருக்கா? நீங்க என்ன ஆப்பம் தரமே தரைய மாட்டேங்கிறீங்க. ஏடா ஆப்பம் உனக்கா தரேன்டா உனக்கு நோக்கு இல்லாமையா? சரி கிட்டு பையன் சின்ன குழந்தை துருதுருன்னு இருப்பா, எங்க இருக்கான்னு தெரியல. ஆமா கிட்டு எங்க காணோம் அவனை? நல்லா கூப்பிடுங்க கிட்டு. ஏம்பி இருக்கேன். ஏண்டாம்பி அம்பி கிட்ட இருக்கேன். ஏம்பி ஏண்டாம்பி கிட்டு
என்ன சத்தம் மட்டும் வருது, ஆளை காணுமே. என்னது ஏண்டா கிட்டு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா இருக்கியா? தாத்தா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன். நான் போறேன். ஏன்டா அப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. வயிற்றுல அக்கறகத்துல பேசா இருக்காளா? அக்கறகத்துல பேசா இருக்காளா? நல்லா இருக்காளா? ஏன்டா குண்டக்க மட்டும் பேசிட்டு இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் என்ன உனக்கு பிரச்சனைப்பா? தாத்தா நல்லா இருக்காரா? நீ நல்லா இருக்கியா? நோக்கு தாத்தா என்னோட ஆம்பளை நோக்கு தாத்தா இல்லையா? என்ன மூளை குழம்பு போயிருச்சோ? இது கிட்டு தானே? மாமா ஓ ஆமா ஆமா மாமா நல்லா இருக்கா இல்லையோ? என்னோட ஒரே வம்பா இருக்கு. ஏன்டா கிட்ட என்ன நல்லா தானே இருந்த? என்னடா கிட்டு என்ன சொல்ற? கிட்ட வாடா குழந்தை, நோக்கு என்ன பிரச்சனை? ஏன்கிட்ட சொல்லுடா. நீ சின்ன குழந்தை கிட்டு. ஏன்டா பிள்ளைக்கு பிள்ளை வேலைக்கு வேலை என்ன இருக்கு தம்பி? ஆமாடா நான் தானே கிட்டு உன்னை நான் தானே வச்சிருக்கேன். ஏன்னா கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பிரச்சனை நோக்கு? முடிக்க முடியல. நீங்க ஏண்டா கலெக்ட் புண்ணாக்கு உங்களுக்கு துரோகம் பண்றேன். என்னடா கிட்டு சொல்ற? நான் கேக்குறேன், இந்த ஆளுக்கு நீங்க எத்தனாம் தாரம்? 7ஆம் தாரம் தம்பி. 7ஆம் தாரம். இந்த ஆளுக்கு நீங்க 7ஆம் தாரம். உங்களுக்கு அந்த ஆளு எத்தனாவது? முத தாரம்டா. மூத்தரம். ஒரே தாரம். அவரு உங்களுக்கு தாரமா? ஆம்படையா? நான் ஆம்படையா ஆம்படையான கடுப்பு வருது இந்த ஆளுக்கு. ஏன்டா கிட்டு இந்த வேலை பார்க்கலாம் கேட்டு நல்ல வாயில இருக்கு. ஏன் தாத்தா வேலை பார்க்க விட்ட? அப்புறம் ஒண்ணு எதுக்கு வச்சிருக்க இந்த ஆத்துல? தாத்தா நான் வேலை பார்க்கணும். நீ தானே சொன்ன இந்த வேலை பார்க்கலாமான்னு. ஏன்டா கிட்டு உங்களுக்கு என்ன குறை? நெக்கு என்ன குறை? ஆள்ல குறைச்சலாம், அழகுல குறைச்சலாம், உங்க அன்னத்துல குறைச்சலாம், உங்க கிண்ணத்துல தான் குறைச்சலாம். எந்த கிண்ணத்துல? வெள்ளி கிண்ணமா கொண்டு வந்து பிறந்தா. ஆமாண்டா கிட்டு. என்ன குறைச்சல்? இந்த கிழட்டு போய் உங்களை விட்டு முன்னூறு பொம்மநாட்டி தேடலாமா? என்னடா கிட்டு சொல்ற? என்ன பண்ணினார்? டேய் நான் மாமி. எனக்கு தெரியுது. நான் கொண்டது காமி. நான் கேட்டேன் கண்ணடிக்கிறே தம்பி. ரகசியம் சொல்ல போறேன். ரகசியமா? உள்ளுக்கட்டு கருப்பா இருக்கலாம். சுத்து விட்டாளா? அச்சச்சோ, நான் போறச்ச போயிட்டு வாங்க மாமின்னு சொன்னாலே தம்பி. என்ன ஆயிடுதா அவளுக்கு? அட செலுத்து பூ. ஏண்டா கிட்டு மாமி அப்படிலாம் பேசப்படாதுடா. உள்ளுக்கட்டு கருப்பா இருக்காளோன்னா? இருக்காளா இல்லையா? இருக்காங்க. செத்தா அவனா அவ? ஏண்டா சொல்லுடா நீ. சொல்றது புரியுதா இல்லையா? சொல்லுடா. அவன் புல்லுக்கட்டை எப்ப கொண்டு எங்க போடுவா? பின்னாடி போடுவா. கொல்லப்புறத்துல தானே போடுவா. ஆமா. நேற்று நடு வீட்டுல போட்டா. நடு புத்தகத்துல போட்டுட்டாளா? ஆளுக்கு போட்டது. பின்னாடி உட்காந்து கொட்டை பிடிச்சி ஆடிட்டு வைக்க போட்டே பாடு. திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? மாமியும் இல்லை நம்மளும் இல்லை, யாரா டப்பு போடுறதுன்னு எனக்கு சந்தேகம் வந்துடுது. படக்குன்னு கையை அலம்பிண்டோ எந்திரிச்சு போறேன் மாமி. எனக்கு முன்னாடி மாமா எந்திரிச்சு வேக துடித்துட்டு ஓடுறான். அப்படியா? எதுக்கு ஓடினா? கதவை திறந்தா. கதவை திறந்தா கதவுக்கு வெளியே கருப்பாய். அப்படியா? கதவுக்குள்ள மாமா. சரி. இப்போ நடந்தது அப்படியே சொல்லவா செஞ்சு காட்டவா? இப்ப நீங்க தான் கருப்பாய். டேய் அபிஷ்டு, நான் மாமிடா. எனக்கு தெரியாதா? அவ சூத்திரவாள். பேச்சுக்கு தான். சரி. நீங்க கருப்பாய். சரிடா. மாமிங்கிறத நீங்க அழிச்சிடுங்க மனசுல இருந்து. அழிச்சிட்டேன். அழிச்சிட்டல? இப்ப நீங்க கருப்பாய். நான் யாரு? நீ கிட்டு. இப்ப கிட்டு இல்ல, மாமா. மாமா கிட்டு அழிச்சிரு. புரிஞ்சுடுதா? புரிஞ்சுடுதா. அடி கருப்பாய் வந்துட்டியோ? டேய் அபிஷ்டு, நான் மாமிடா.
சொன்னேன். சரி சரி அழைச்சிட்டேன் நாளைக்கு வா. நான் அழைச்சிட்டேன். அடி எவ்வளவு மாமி அழைச்சு போயிருக்கா. ஆத்துல யாரும் இல்ல. அம்பி அங்க உட்காந்து கொட்டையை பிடிச்சி ஆடிட்டு இருக்கான். நீ இங்க உட்காந்து கொட்டையை பிடிச்சி ஆடிட்டு ஒண்ணும் இல்ல. சும்மா பாடி கதிரி கட்டி பிடிச்சுக்கோ. மாமா பிடிச்சுக்கோ. நல்லா பிடிச்சுக்கோ. சும்மா பிடிடி இருக்க முடியும். அவன் இப்படி பிடிக்கும். நல்லா பிடிச்சான். நல்லா போட்டு பிடிக்கணும். நல்லா போட்டு பிடிக்கும். நல்லா இருக்கு பிடிக்கலாம். அப்படிதான் அவன் செஞ்சான். ஆத்துக்குள்ள கூட்டிட்டு போய் பீரோடு இருக்கணும். பீரோடு திறந்துட்டோம். உங்க பிறந்தா திறந்து சுகுடி போட அதுக்கு பூரா 16 கஜம் பண்ணுவான். அது பூரா எடுத்துட்டு முழுசா அப்படியே கொடுத்துட்டா உங்களுக்கு சந்தேகம் வந்துடுமா. 2 டர்னு கிழிச்சு பாதிய கரத்துல அவ கரத்தை கொடுத்துட்டோம். இன்னைக்கு வந்து இது வச்சுக்கோ. ஒன்னும் பிரச்சனை தெரியல. அது வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டோம். வேலையை தூக்கிட்டு முத்தம் ரெண்ட கிழிச்சு தூக்கிண்டு அவன் கருத்தோட பாதிய அப்படியே மடிச்சு உள்ள வச்சுட்டா பீரா இல்ல. நீங்க சந்தேகமா இருந்தா ஆத்துக்கு போங்க. பீரால திறந்து பாருங்க. திறந்து பார்த்தாலும் கிழிஞ்சிருக்கும். என்னது இங்க சந்தேகப்பட்டாலும் நேரம் அங்க கருப்பா ஆத்துக்கு போங்க. அவ சேலை தூக்கி பாருங்க கிழிஞ்சிருக்கும். ஏன் அப்படி பாதி புடவை கொடுத்தா? முழுசா கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவா. இந்த தாக்கலை நான் தான் உங்களை சொன்னோம்னு நீங்க அவன்கிட்ட சொல்லக்கூடாது. அப்புறம் சொன்னா நாளை பின்ன எந்த ஒண்ணும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சரிடா கிட்டு நான் சொல்ல மாட்டேன்டா கிட்டு. யார் சொன்னு கேட்டா என்ன சொல்றது? ஏன் சொல்லி சமாளிக்க உங்களுக்கு சமாளிக்கவா தெரியாது. சரிடா கிட்டு. இது வரைக்கும் எவ்வளவு சமாளிச்சிருக்கேன்? ஆமாண்டா கிட்டு. என்ன சமாளிச்சேன்? பிரச்சனைகள தான். ஆமாண்டா. இந்த உருண்டை வச்சிருக்கல. ஆமாண்டா. உருண்டை. ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச கிட்டு? செல்ல குட்டிக்கு. சரி சரி. தாக்கல சொல்லாதே. கண்டிச்சு வைங்க. வரட்டடே. இன்னைக்கு வரட்ட இன்னைக்கு. இந்த ஆத்தா நான் இருக்கணும் இல்லடி அம்மா இருக்கணும். நான் எங்க அவங்க போறேன். வரட்ட இன்னைக்கு. நீங்க ரெண்டுல ஒண்ணு பார்க்காம வர்றது இல்ல. வரட்ட இன்னைக்கு. மாமா. ஆமா. அடியம்மா ஒன்னதே ரொம்ப ஆக்டின்னு நினைக்கிறேன். சும்மா நிறுத்துக்கோடா. நான் இப்ப வண்டியா ஓட்டிட்டு நல்லா முழிக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சேலா? அக்கறக்கறமா காரி போடுறது போய் நேக்கு 10 வருது நேக்கு 10 வருது. அக்கறார் உள்ள பொம்மராடி 4 பேர் பார்த்து 3 பேர் காரி தூண் வச்சுல துப்புறாடி. இங்க பாருங்க உங்க லட்சணக்கு நல்லா தெரிஞ்சு போடுது. சும்மா நிறுத்துக்கோடா. நீ சும்மா நிறுத்துறியா? அப்படியே ஒண்ணுமே தெரியல. பசங்க நிக்கிறேளே. இல்ல நானா பசங்க பண்ண வேண்டிய காரியத்தை பூரா பண்ணிட்டு வந்து அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறியோ? அச்சச்சச்சோ அப்படியே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியல பச்சை குழந்தை மாதிரி நிக்கிறேளே. ஒன்னாவது பொண்ணுகளே. ஆமா. ராமானுஜருக்கு கதை பாடிட்டு இருந்தால. பாடினா? கதை முடிஞ்சு எல்லாம் பொம்மனாட்டியா வாத்துக்கு வந்துட்டால. ஆமா. நீ என்னடி பண்ண? கதை முடிஞ்சது வந்துட்டேன். கதை முடிஞ்சது வந்துட்டேனா? கதை முடிஞ்ச உடனே வந்துட்டியா? ஆமா. அப்புறம் என்ன வேலையை பாரு. இங்க பாருங்கண்ணா சும்மா வாங்கோ. என்னடி என்னன்னா என்ன காலேஜ் வந்து நிக்கிறேன். கொடா தூக்கி குடுத்தாரா இல்லையா? ஆத்தாத அடுத்த போய் படிச்சோடி. கொடா தூக்கி குடுத்தாரா இல்லையா? படிச்சோடினே. எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு என்ன பண்ணே? சும்மா நிப்பாட்டுக்கோ. கொடா தூக்கி குடுத்த உண்மையா பையா சொல்லுங்க. அடுத்த போய் படிச்சது உண்மையா பையாடி? ஆமா. நான் அடுத்த படிச்சது உங்களுக்கு யாரு சொன்னா? நான் கொடா தூக்கி குடுத்தா நோக்கே சொன்னா. நேக்கு யாரோ சொன்னா. உங்களுக்கு யார் சொன்னா?
சொன்னா அதே மாதிரி நேக்கும் யாரும் சொன்னா ஏன்னா நேக்கு கிட்டு சொன்னான் நேக்கு கிட்டு தான் சொன்னான் இந்த நாய் சொல்றது பரவாயில்ல நேக்குன்னு சொன்னான் நேக்கு அவன் தான் சொன்னான் கேளுங்க நான் கேட்டா என்ன பிரச்சனை தாத்தா புடையத்துக்கு கொடுத்தது உண்மையா பொய்யாடா கிட்டு நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன் கேளுடா கேளு இல்லைன்னு சொல்றாரு ராமானுஜரகத்துல போய் படுத்துட்டு இல்லையோ கேட்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணன் கேளு நான் சொன்னோம் சொல்லப்படான்னு சொன்னேன் கிளட்டு நல்லா கிட்டு அங்க என்ன பேச்சு புடையதுக்கு உண்மையா பொய்யா கேளு சொல்லுடா நீ சொல்லு புடையதுக்கு உண்மையா பொய்யா நான் சொல்லல தாத்தா தள்ளி விடாதே மாமா தள்ளி விட சரி நான் கேட்கிறேன் கேளுடா நீ போய் அந்த சிலையை தூக்கல தூக்கல இல்லையா தூக்கல ரைட் நீ அங்க போய் பத்தியா இல்லடா மீ நோக்கு தெரியாமையா நான் தான் உனக்கு புரோக்கர் இல்லடா மீ குழந்தை நீ சின்ன குழந்தை எப்பயுமே கையில இருப்பியல்ல நோக்கு தெரியாமையா கூடவே இருப்ப கூடவே இருப்பியலடா நீ படுக்கல இல்ல நீ தூக்கல இல்ல நான் பார்க்கல ஏன்டா நோக்கு இந்த வேலை ஏன்டா அக்கறா இருக்குல்ல என்ன பேசுறான்னா என்ன பேசுறா மாமாக்கு இவ்வளவு வயசா எடுத்து மண்டை பூரா பஞ்சு மூட இடத்துல லாரி மாதிரி இருக்கிறது மாமி என்ன எவ்வளவு வயசா இருக்கா அப்படியே சொல்றா பேச்சுக்கிட்டேன் ஏன்டா எனக்கு என்ன வயசா எடுத்து யாரு சொன்னா நல்லா தான் இருக்காது இப்படி இருக்காலும் ரெண்டு ஒத்துமையா இருக்காது கண் திருஷ்டி பண்றது ஓ அப்படியா உங்களுக்கு திருஷ்டி கழிச்சேன் அப்படியாடா வேற ஒண்ணும் கிடையாது தப்பா நினைக்காத ஒண்ணும் இல்ல அந்த வேலையை பாருங்க சரி காசை பார்க்காம என்ன பண்ணு என்ன எல்லா அக்கறை காலத்துலயும் புழுக்கச்சி போட்டு பண்றேன் நம்ம கத்துலயும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படியா என்ன அகத்துல வேலை எல்லாம் அப்படி இப்படி எடுக்க என்ன பண்ணிட்டு இருக்கா கூப்பிடு பாவால மூலையில உட்காந்து கசக்கிண்டே இருக்கு கசக்க ஜலம் கொட்டுறது கண்ணுல இல்லையா வாட்டு நாளைக்கு கூப்பிடுறாம்பியா வார புத்திரிகள் போயெடுத்து புத்திரனை கண்டெடுத்து போயெடுத்து புத்திரனை கண்டெடுத்து புத்திரிகள் போய் பார்த்து புத்திரனை கண்டெடுத்து பெண்களை தீர்க்க வேண்டும் பகைகளை தாரும் பெண்களை தீர்க்க வேண்டும் பகைகளை தாரும் ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே பாலனைய பாம்பல் மாங்கள் பாதி என்ன செய்தே அலறி துடித்தானோ அருமையாக நான் வளர்த்த பாலனும் அருமையாக நான் வளர்த்த பாலனும் ஐயா விதியரே எழுதி கொண்டவரே பாலனைய பாமல் வாழ்ந்தாரி என்ன செய்வேன் அடுத்த அயோத்தியா பால் பண்ண இப்ப ஏன் வந்து வந்திருக்கியா ஈடியோட வந்து கவனிச்சுக்கிறா கிட்டு கையெழுத்து போடு கண்ணுக்குட்டி அத்துண்டு ஓடுறது அப்படின்னு மாமா வெந்தது வேகாதமா மாமி உங்களுக்காக எவ்வளவு உதவி பண்ற பார்த்தா நல்ல பிள்ளைடா
என்ன சரி, என்ன விஷயம்? ஏன் கஷ்டத்துல இருக்கேன்? என்னோட திருப்பி சகோதரர் சேகரிக்க சின்ன குழந்தை பாம்பு கிடைக்கிறது. நீதான் மீதியிடம் எடுத்து சொல்லு, எனக்கு உத்தரவு வாங்கி தர வேண்டும். இந்த முகரக்கட்டையை பாருங்க. இந்த கழுத்து போயிட்டு நான் எப்படி சொல்லி புரியுது? காதும் கேட்காது, முண்டை போயில கண்ணும் தெரியாது. நான் என்ன சொன்னாலும் ஏடி முடியா போயிட்டா. கொஞ்சம் பொருங்க, உங்களுக்காக நான் பேசுறேன். ஏன்னா நீங்க ஒரு வேலைக்காரங்க, நானும் ஒரு வேலைக்காரன். நம்ம யூனியன்ல நம்ம ஒரு பேசுவோம். ஆமா, யாரா புளி முடுறாங்க சாமி? ஆமா, கூப்பிட்டு இருக்கணும். இந்த காட்டுக்கு போனவங்கள கிச்சன், காட்டுக்கு போன கிச்சன் கிச்சன் லோல்டன் குழந்தை குழந்தை. ஆமா ஆமா, அவனுக்கு என்ன போன இடத்துல பாம்பு ஒரு செத்துட்டானோ. என்ன மாம்பு பறிச்சுட்டு வரானா? மாம்பு பறிச்சுட்டு வரானா? மாம்பு பறிக்கணும். என்னடா சொல்லி தொலைடா, நான் வந்து போறோம். அவன் தீண்டி இறந்துட்டான். ஒடிச்சுட்டான்டாவா? கையை ஒடிக்க போற மாத்துக்கப்பா. என்னடா எங்கிட்ட கிட்ட இடி விழுது சாகுறாங்க. இவன் காதுல ஒரு இடி விழுவாங்க. செத்துன்னு தொலைகிறாள். இந்த சொத்தை எப்படியாவது அபேஸ் பண்ணலாம். ஆமா, சர்ப்பம் 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 தீண்டி இறந்துட்டான். நல்ல சாமர்த்தியமான குழந்தை. நீங்க சொத்து சேர்க்கிறாம எப்படின்னா சர்ப்பத்து கடை வைக்கிறானா? காட்டுக்குள்ள சர்ப்பத்து கடை வச்சு நீயும் முண்டாட்டி மெத்தான் குடிக்கிறாங்க. பாம்பே பாம்பே எக்கச்சக்கன பாம்பு உள்ள இருக்கனால பாம்பை காட்டுங்க. என்ன பாவம் சொல்லிட்டு இருக்கே? அடியா இங்க வா, இங்க வாடிமா. என்ன பாவ பாம்பு அழுதுட்டு இருக்க? என்ன நீல விழுந்துட்டு இருக்கு. திருப்பி சமத்துகள் சேகரிக்க சென்று குழந்தை பாம்பு எடுத்துட்டானா? என்ன பாம்பு சொல்லிட்டானா? அச்சா தரலாம் போயிடுது. என்ன கழுத்து போயிட்ட போது சொல்லு. நான் அழுதுகிறேன்டா. என்னடி ஏண்டி இத கேட்டாளா? என்னது? குழந்தை என்னடி ஏன்னா இப்ப குழந்தை காட வந்து போனோம் இல்லையோ, பாம்பு குடிச்சு இறந்துட்டானா? போயிடுச்சுனா காப்பி சாப்பிடுறானா? நான் என்ன சொல்ல இப்ப தெரியா? பாம்பு குடிச்சு இறந்துட்டானா? இப்ப தெரியா? ஏண்டி அவன் ஏண்டி பாம்பேக்கு போனோம்? பாம்பு குடிச்சு இறந்துட்டானா? போய் ஜானாலாம் போயிட்டான். எனக்கு வாங்க யாரை கட்டி பிடிச்சிட்டாரு? கேத வீட்டுல எவன் முண்டாட்டி யார் வேணா கட்டி பிடிச்சாங்கலாம். சரிம்மா, கேத வீட்டுல போனா எவன் முண்டாட்டி இவன் குழந்தை எங்க ஒளிய வச்சுட்டு இவனை போடலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கா. திட்டம் விளங்க போறாம்பி. மனுஷாலேயே போடுறதுல விலங்கு இருக்கு. நான் போடணும் அடிச்சு போடும் விலங்கு. நான் போட மாட்டேன். ஐயோ, சாதா விலங்கே போடக்கூடாது. பூத விலங்கு போட்டோம்னா காலை கட்டிட்டு வேலை பார்க்கறது கஷ்டமா இல்லையா? நோக்காது. எங்க இப்போ மண்டையில மூளை இருக்கா இல்லையா? காலை கட்டிட்டு அவன் எப்படி வேலை வைப்பான்? சரி, உடனே போய் செப்பின் கூட எடுத்துட்டு வா. செப்பின் கூட எடுத்துட்டு வா. முழிக்க முழி. செப்ப உடம்பு கட்டல
அவட்ட குடுற வீசுறாமி வீசுதா வீசுற கொண்டு வாங்க அவட்ட குடுறாமி 1000 கூட ஜலம் தட்டணும்னு சொல்றாங்க ஜலம் தரட்டணுமா கொஞ்சோண்டு 10 ml தரட்டுறப்படியும் மாமி இதை கொண்டு வரீங்க நம்ம ஏரியாக்குள்ள ஒரு வண்டி வரும் ஓடாத பெட்சி ஓடாத ரேடியோ அந்த வண்டி வரும் அதை கொண்டு இதை போடுறீங்க 250 ரூபா கேளுங்க கொடுக்க மாட்டான் தெரியும் பழக்கம் இல்லை இதெல்லாம் அவனுக்கும் பழக்கம் இல்லை இதுக்கு 200 ரூபாய் அவன் கொடுப்பான் உனக்கு பழக்கமா இல்லை இதுக்கு 200 கொடுக்க மாட்டான் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க 145 தான் கிடைச்சா கூட தவறான வேலை இது போங்க அதுக்கு மேல ஜலம் ஜலம் நீர் நீர் 1008 குடம் ஜலம் எடுத்து அந்த தொட்டியை நிரப்புங்க புரியுதா போங்க தண்ணீர் கொண்டு வர ஏன்னா என்ன நடக்குது? எங்க அவ என்ன காணோம்? அடியே சந்தி. மாமாக்கு பால் கூட ஞாபகம் வந்துருச்சு. அப்படியானா? பண்றதே பண்ணிட்டா அப்படியே ஹிந்து முடிக்கின்றாண்டி. பால் சொம்பு மாதிரி இருக்கு. போடா கிட்டு. எங்க நான் வா கூப்பிடுங்க. அடியே சந்தி வாடிமா. எங்கடிமா போற? அடுத்து என்ன வேலை செய்ய வேண்டும்? குழந்தை பார்க்கணும் அவ்வளவுதானேம்மா. ஏடிமா அடுத்து என்ன வேலை செய்ய வேண்டும்? ஏடிமா நீனு பொண்ணு என்ன வேலை பார்க்கணும்? அதுக்கு என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும் கேக்குறடா நீ. என்ன வேலை பார்க்கணும்? அடியே உன் குழந்தை பார்க்கணும் அவ்வளவுதானே. போடிமா போ. போடிமா. நாளைக்கு கையோட எடுத்து பாருங்க அகத்துல உன்னோட வேலையை பாடினா சும்மா இப்படி 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 பாக்குறானா குழந்தை போய் பாடினா ஏடிமா எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தை அழுதுன்னு இருக்கியா? லோகத்துல யார்ட்டையும் குழந்தை இல்லையா? உங்ககிட்ட அதிசயமா குழந்தை இருக்கா? இந்த குழந்தைனா இன்னொரு குழந்தை எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தை அழுதுன்னு இருக்கா? பிச்சு வேறுபட்டு இருக்குதம்மா. பிள்ளையின் மகத்தை காண வேண்டும் என்று பெற்றவருக்கு தனி பிள்ளை நடிமை தெரியும், நட்டவருக்கு தனி பயிரின் நடிமை தெரியும். தாங்கள் ஒரு பெண் தானே? என்ன மலர் அது ஒரு கலடு. என்ன என்ன இங்க வாங்க. என்ன இத பார்த்து ஒரு கேள்வி கேட்டுடா. என்ன என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டுடா. நீ குழந்தை இல்லனாவா குத்தி காமிச்சிட்டானா? நீங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு தெரியாது. நீங்க உடனே குழந்தை குத்தி காமிச்சிருந்தானே தான் பிள்ளை வந்திருக்குமே. குழந்தை வேணும்டா. ஒப்பனை பைகள் எதுக்குடா ஒப்பண்ட புள்ள பத்துக்குறியா? அப்போ
கேக்குறேன் பாரு. நான் இருக்கேன் என்கிட்ட சொல்ல. ஏண்டே உன்னை ஏழாங்கிற கல்யாணம் ஒண்ணு கொடுத்தானோ இல்லையா? வண்டி வண்டியை சீன் அனுப்புறாங்க அந்த வழக்கம் கிடப்ப கட்டில் மேத்த வாங்கி கொடுத்தானா? அவன் தான் கீழே ஒருத்தர் எந்திரிக்க முடியாது தெரியாது அவனுக்கு. அவன் எப்படி பண்ணி செய்வான்? அதுக்கு தான் கட்டில் மேத்த வாங்கி கொடுத்துருவேன். கவலைப்படாது. அதுதான் மேல இருந்து இறக்குறேன். போய் அரிக்க சட்டி எடுத்துட்டு பசுகன்று சாணம் எடுத்துட்டு வா. அரிக்க சட்டி எடுத்துட்டு பசுகன்று சாணம் எடுத்துட்டு வா. அரிக்க சட்டி எடுத்துட்டு பசுகன்று எடுத்துட்டு வாடா. என்ன வேலை செய்து கேட்க மாட்டியா? கொஞ்சம் நெய்ய ஊத்தோட வாங்கி நல்லா திங்கிறேல, அது மாதிரி அடுத்து என்ன செய்யறது கேட்க மாட்டியா? இந்த கோபத்தை முடிச்சுட்டு கட்டளை அசைக்கிற சட்டியில் இதை எடுத்துட்டு வந்துட்டு என்ன தக்காளி தோல் எல்லாம் வருது அதுல பசங்க ஜானி பசங்க ஜானி பசங்க ஜானி கண்ணை முடிட்டு குடிச்சிருவேன். என்ன செய்ய வேண்டும்? கண்ணை முடிட்டு குடிச்சிருவேன். பழக்கம் இல்லையா? நாங்கள் கூட அதே வேலை தருவோம். கையில் பிடிக்க சொல்கிறேன். நான் இங்கே பிழைச்சிருங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? சாணியை பார்த்தவனா பயப்படுறாங்களா? பழக்கம் இல்லாத வேலை. சாணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நான் சொல்றேன். அம்மா அம்மா கேட்கலாம். நான் சொல்ற மாதிரி செய்ய சொல்றேன். கேட்கல. இந்த வீட்டுல நான் தான் அடுத்த ஓனர். புரியுதா? அவன் செத்தான்னா அவளை நான் தான் சேர்த்துக்கிறேன். சொத்து எங்க? ஐயோ இதுல பாவம் செய்யலவா? சும்மா கிடப்பா. என்ன பண்ணுவீங்க? சின்ன வயசுல நீ குழந்தை மாதிரி தானே? என்ன குழந்தை மாதிரி? இன்னுமா குழந்தை இருக்கேன்? அதான் பேசுறேன். சாக மாட்டேன் தாய். இப்படி கை விட்டு கரைங்க கரைங்க மாமி. கரைங்க கரைங்க. பேசிக்கிட்டு இருக்கேன் மாமி. நல்லா கரைச்சிட்டு சாணம் தெளிக்க தலை விதியும் தலை விதிய விதிய ததிய ததிய கலை விதியும் அள்ளி தெளிக்க அகில் விதியும் அகில் விதிய விதிய ததிய ததிய கலை விதியும் ஐதானும் தெளிக்க தலை விதியும். ஓடோடி போய் வார்கோல் எடுத்துட்டு வா. வார்கோல் எடுத்துட்டு வா தம்பி. அவளை கூப்பிட்டு குடுறாம்பி. அடியே சந்தி, நீங்க இந்த காசு மாறத்துல மாமி நீங்க இளம் தரமா இருக்கு வாக்கப்பட்டதை பத்தி நாக்கு போடுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இவர் நாக்கு போடுறது இல்லையா? இல்ல அவருக்கு வாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க நாக்கு போடுறது பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரி ஒன்றும் நினைக்கல. அப்ப சரி அப்ப அங்க மாமி நம்ம சொல்லி கொடுறாம்பி அவர்கிட்ட. நான் சொல்லுவா சரி சொல்லுவா. கிட்ட என்ன சொல்றாங்க அந்த மாதிரி செய்யணும் சரியா? போமா இது புரியுங்க. முதல்ல நான் போட்டோமா போட்டப்படாது. சும்மா இல்லை சாணத்துக்கு எங்க அழையிறது தெரியாது. பசுமாரி கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எல்லாம் புதுசா இருக்குடா. எனக்கு இந்த வேலையில புதுசா தெரியுது. நீங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவா? உங்களுக்கு புதுசுதான். என்ன பண்றது? கல்லறைக்கு வாக்கப்பட்டாச்சுன்னா இப்போ உதைக்கிறதுன்னு பார்க்க முடியாது. ஆசைப்பட்டு தான் நிமிஷப்பட்டீங்க. கீழே எந்த இடத்துல பிடிங்க மேலே பாருங்க. காசு விஸ்வநாதனை கும்பிடுங்க. கும்பிட்டால உங்க குலதெய்வம் அது.
அதையும் கும்பிட்டுக்கணும். கும்பிட்டுல அந்த அப்பா அந்த காலில் பஞ்சு முடியத்துல லாரி இன்னைக்கு பொன் கொடுத்து வாங்கி புண்ணியவர்கள். அதை இருங்க பொன் கொடுத்து வாங்கின மேலே போடுங்க. அவன் போகிற 100 வண்டிக்கு வருவான். அவன் காசு இல்லை, எனக்கு தெரியாது. அவன் தலையில் 16 அடி. ஐயோ, இதெல்லாம் தவறான வேலை இல்லவா மாமா? நான் சொல்ற மாதிரி செய்யறதா வேணாமா? நான் சொல்ற மாதிரி செய்யறதா வேணாமா? சொல்றேன் நான் சொல்ற மாதிரி செய்யணுமா இல்லையா? கட்டல என்ன மாவே? ஆமாட்டா. போதுமா? ஜாதகத்துல சின்ன ஒரு தோஷம் இருக்கு. வீட்டுல வேலை பார்க்கற வகையில விளக்கமாக்குறது ஆனால் கீழே வந்து போட்டிருக்காங்க. அவனுக்கு 16 அடி, இவளுக்கு 30. ஒரு மாதிரி செய்தி கண்டிக்கிறாயா? நான் செய்யக்கூடாது. பொம்மநாட்டி செய்யணும் தான் ஜாதகத்துல போட்டிருக்கோம். நீங்க செய்யுங்க. அதை தப்பு இருந்துச்சுன்னா திருத்தி காட்டுறேன். அவனுக்கு 16, 30. ஜஸ்ட் மிஸ் தான். என்ன பாத்தேலா? நீங்க முன்னமா இருக்கச்சு என்ன காரியம் பண்ற பத்தேலா? அவன் எப்ப முண்டை பாந்தேன்? ஐயா, தவறாக நதிர்கள் இது என்ன செய்ய வேண்டும் என்று ஆனா முத்து இருக்கால பாக்குறவா என்ன சொல்லுவா? உங்களை என்னடி பசப்புற? என்ன உங்களை அடிக்க என்னடி பசப்புற? அவன் சொன்னான்னு சொல்லிட்டு இல்ல, இப்ப நான் சொல்றேன். அவன் அடி அடிடி முழிக்கிற கிச்சுவ காணவே இந்த உட்கார்ந்துக்கவ குழந்தையாச்சவே. இப்ப கேட்டு வந்துருக்கு போல. 1000 பிறவைகள் இருந்தாலும் அன்னை மகன் மகளுக்கு ஈடாகுமா? அதுதான் எங்க யூனியன், வேலைக்காரங்க யூனியன்ல இந்த மாதிரி அவளுக்கு வேலை தெரியலன்னு தானே கேட்கறா. நமக்கு அறிவிப்பும் நம்ம எழுதி கொடுத்துருக்கோமா இல்லையா? தெரியாத வேலைகளை செஞ்சு காட்டணும். புரியும்? உரிச்சிட்டு வேணுமா? நல்லா பாத்துக்கோ. அடக்க ஒடக்கம்னா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடக்க ஒடக்கம்னா ஏங்க தான் கத்துக்கணும். சரியா? இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்படி அடியில தட்டிக்கணும். சரியா? அப்புறம் இப்படி விரிச்சுக்கணும். கீழே விரிச்சுங்களா குடும்பத்துக்கு ஆகாது. எதுக்கு இப்ப சிரிக்கிறேன்? காலை வண்டி லூசுன்னு சொல்லுவான். என்னடா இப்படி கீழே விழுந்துட்டா எடுத்து சொருகணும். சரியா? கீழே விழுந்துட்டா எடுத்து சொருகிறணும். நறுக்குன்னு சொல்லணும். ஆடை முழுது நனைய நனைய மலை அடிக்கிறடி, வலி வலி குரல் கொடுக்குதடி. இந்த பாட்டு பாடுறேன். பாடி வர இரு விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி, அந்த நினைவு வந்த மனதிலே அலை அடிக்குதடி. நேபாளில இருந்து கூட்டு வந்தோம்னா கடைசியில பார்த்தா ஏம்பல் கரூர்ல மாநகராட்சியில குப்பை ஓட்டிட்டு இருந்திருப்பா. அவ்வளவு சோதனை போதும் நிறுத்திவிடு, தொல்லைகள் இல்லாமல் வாழவிடு இறைவா. சோதனை போதும் நிறுத்திவிடு, தொல்லைகள் இல்லாமல் வாழவிடு இறைவா. சோதனை போதும் நிறுத்திவிடு. பாதகம் என்ன செய்தேன் நான், என்ன செய்தேனோடா? பாதகம் என்ன செய்தேன் நான், என்ன செய்தேனோடா? பாதகம் என்ன செய்தேன் நான், என்ன செய்தேனோடா? பாராதிருப்பதேனோ பார்த்து என்னையோ, பாராதிருப்பதேனோ பார்த்து என்னையோ. சோதனை போதும் இருத்திவிடு, தொல்லைகள் இல்லாமல் வாழவிடு இறைவா. சோதனை போதும் இருத்திவிடு.
அதான் சொல்லுவேன்னு தெரியும். எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன செய்ய? எடுத்துட்டு வைடாமி. எல்லாமே ஓட்டையவே காணாம். மல்லாக்குறா. மல்லாத்த சொன்னா உரல மல்லாத்த சொன்னாடா, அம்மால மல்லாத்த சொல்லுங்க. சரியா சொல்லுவாங்கல்ல, உரல மல்லாத்த. ஏன்னா வாரத்துக்கு ஒருக்கா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆத்து ஏண்டா ஓட்டையா இருக்கு. 7 தரம் குத்துறதுடா, சும்மா ஒண்ணும் இல்ல. நம்ம அக்கறை காலத்துல ஒரு உரல் உலக்கதான் இருக்கு. எழுத்த விடு, பக்கத்தை விடு, வர்றவா போறவா எல்லாம் இதெல்லாம் குத்துறா. இருக்கிறவா இல்லாதவருக்கு குடுக்கறதா தப்பே இல்லடா. போய் நெல் எடுத்து வந்து கொட்டு. எல்லாம் அள்ளி கொட்டுறாங்க. அள்ளி போடு. அள்ளி போடு, பவளை போடு. அக்கராத்துல இருக்க முறை முன்னா நீ வீட்லயே ஒரு இல்ல 2 ஊத்து ஊத்திப்பா. அதுகாரி ஏடா கொட்டையில பாரு. ஆமா, உலக ஐசியத்துல இது 8வது இடத்தை பிடிக்க போது கொட்டுறாங்க. நீங்க பார்க்காத கொட்டையா? நம்மளுக்கு கிட்டு கொஞ்சம் மூளை குழம்பி நிக்கிறான். உலக்க எடுத்து விடுறாங்க. உலக்க எடுத்து விடுறாங்க. நீங்க எப்ப வந்து இங்கதானே இருக்கேன். மாமி மாமி என்ன ஓடுற? பூனை காணாம என்னடா கேட்கறாங்க. பூணு இல்ல, இந்த பக்கம் பூனை குத்துனாலும் இது இவ்வளவு கேப் இருக்கு, உள்ள போகாது. சரி என்கிட்ட குத்தி தொலைங்க, எனக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டிய வேலை வச்சுட்டேன். கிழகம்மா அதெல்லாம் சொன்னோம்னா சண்டைக்கிறாங்க. சந்தையிட்ட கொடுக்குறேன். சந்தையில கொண்டே கொடுவா. அம்மா எனக்கு இந்த வெளியில பழக்கம் இல்லையா? ஆமா, அந்த ரொம்ப ராணி மாதிரி வாழ்ந்தவா. ஆமா, ஒண்ணுமே தெரியாது. என்னடா பண்ணிட்டு இருந்த? திங்கிற தூங்க இந்த ஒரு பொண்ணாட்டியா பிறந்தவா, ஒரு பொட்டு வச்சு மஞ்சள் குளிச்சு பூ வச்சு சிரிச்ச முகத்தோட இருக்கணும்ல. எப்ப பார்த்தா அழுதுட்டே இருக்கேன். மாமி கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் பேச்சு உங்களை சொல்லல மாமி. நமக்கு அப்படி தலைவித்தார். நீங்க குத்துனது இல்லையா? யாராவது குத்தி பார்த்துருக்கீங்களா? தாத்தா குத்துவாரு. குத்துற சத்தமாவது கேட்டு. என்ன உன் புருஷன் குத்த மாட்டாங்க, தாத்து தான் குத்துவானா? நீ மனநோயாளிகள் அடிக்கடி மங்கிழி அமைச்சர் என்று மணிப்புறங்களும் நிறுவித்துக் கொண்டு இருக்கிறாய். ஆமா குடுறா வாங்க. ஆத்துக்காரிக்கு குத்தி பழக்கம் இல்லையா? நீ குத்துறதுல ஃபேமஸ்ன்னு காசிமான ஒரு முறை சொல்றா. இன்னைக்கு உன் குத்த நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா என்னால நான் முடியாதுன்னு சொல்றீங்க? நான் சொல்லலடா. இல்ல முடியாதுன்னு சொல்றீங்கடா? இல்லடா மாமா, ஒரு வேலைக்கு குத்துற 2 கப்பு ஒரு குத்து விளக்கு வாங்கியிருக்கேன்டா. நான் குத்துறதுக்குலாம் பெரிய பெரிய சீல்டே வாங்கியிருக்கேன். 500 ரூபாய். சரி மாமா, எங்க குத்துனேன்? அது ஒண்ணு குத்துறா மாமா. பாத்துக்கடா போனா என்ன பாத்துக்கடா? அபாஸ்ரா உனக்கு கப்பு கொடுப்பாங்கடா. உனக்கு 7 கொண்டாட்டி கட்டி ஏன் பிள்ளைன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஓட்டே அது ஏன் கீழே விட்டு கொடுத்துருக்கீங்க? அது என்ன தலையில வீட்டு அகத்துல எனக்கு எங்க கொடுத்து வைக்கிற வேலையில யார் வேலை? சரி போ, யார் வேலை? லைட் கவனமா சொல்லாத போ. எல்லா வேலையும் இதான பண்ணிருக்க. நீ எல்லாம் முடிச்சு வச்சுக்கிறியாமல சொன்னாப்ல. ஆமா டாக்டர். ஆமாவா? என்னடா சிரிப்பு? ஒண்ணும் இல்ல, காட்டு. என்ன பாத்துக்கோ, எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அடக்க உடக்கம்னா என்கிட்ட கத்துக்கணும், சரியா? இது நெல்லு குத்துறதுக்கு இப்ப அடக்க உடக்கத்து எல்லாம் நீ விளக்கமா இருக்கிறது இதே வசனம் தான் சொன்ன. குடும்ப கல்யாணமே என் ஊர்ல வந்து கேட்டு கிச்சிலி செம்பா குத்தி எடுத்து முச்ச குழம்பு வச்சு மாமாவே உனக்காகத்தான்
கிச்சிடி சம்பா அடுத்த அடி பாடுறீமா நான் எதுல விட்டனோ அதுல இருந்து பாட சொல்றேன் நீ எதுல விட்டியா அந்த மாதிரி எப்படி இந்தாங்க மாமி இந்த உனக்கு போன் போய் கொடுத்து ஒரு கையிலே பாலமுதோ உந்திருந்த கையிலோக இரு கையாலே நில்ல குத்தே இந்த தலை விதி வசமோ இந்த தலை விதி வசமோ ஒருகையிலே பாலமுதம் ஒன்றிருந்த கைகளோக ஒரு கையிலே பாலமிதோ உண்டிருந்த கைகளோக இரு கையாலே நில்ல குத்தே இந்த தலை விதி வசமோ கஞ்சமலர் போன்ற கரம் கிடைக்கிறது என்ன சிறு கஞ்சமலர் போன்ற கரம் ஈவருக்குமே இல்லையா அவங்களுக்கு குரல்ல போட்டு விட்டு மாடு பாட்டு பாடுறது இல்ல மத்த இல்லை ரத்தம் வரும் எனக்கு பழக்கம் இல்லாத வேலை எனக்கு மட்டும் இதே வேலையாக தெரிஞ்சு ரத்தம் வரும்னு சொல்லி இருந்தா வெள்ளம் விட்டுட்டு பாட்டு முத்து லிக்கிட்டு இது அக்கரகரம் தானே அக்கரகரம் தானே இல்ல இது ஒயின் ஷாப் கஞ்சமலர் போன்ற கரம் கிடைக்கிறது என்ன செய்வது பஞ்சை போல நெல்ல கொத்த பருத்தி காய விதி வசமோ மாத்திர உடக்க நல்லா நிக்குதே உரலுடைய அமைப்பு அந்த மாதிரி ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கப்போ ரத்தம் வந்துடுத்து பேப்பர் தோறதா வெள்ளரத்தம் வர்றதா பேப்பர் தோறதா வெள்ளரத்தம் வர்றதா சரி முருகா எதுக்கு பிரச்சனை உலக்க இருந்தா உனக்கே அதோட வர்ற பிரச்சனையே ஆமா. தூக்கி வீசுற உலக்கே நம்மள எங்களுக்கு வேண்டாம் வீசுறா இன்னைக்கு வீசிட்டு நாளைக்கு எதை வச்சு பண்றது எடு எடுத்துன்னு போ அன்னைக்கு இது போய் ஊர்ல விழுகுதோ அன்னைக்கு நான் விளக்கு மாத்தடிக்கலாம் எடு ஏனா நம்மளால எச்சில் விடம கூட ஊறவை விடிஞ்ச அண்ணா இருக்கு திடீர் அண்ணா என்ன முடிக்கிற தூக்கிட்டு போட அண்ணா அண்ணா தாத்தாவோட தாத்தாவுக்கு அங்க சட்டியில அண்டா சட்டியில போடுறாங்க அண்டா செட்டு ஒண்ணு இருக்கா குண்டா சட்டியில போடுறாரு நான் வந்து போறானே ஏய் அனுப்பிடுவோமா ஏன்னா உனக்கு போய் வாங்க முடியலண்ணா இனிமேல வளாகத்தில் வச்சிருந்தோம்னா அக்கறாரமே தீப்பிடிச்சு எரிஞ்சிடும் அனுப்பிடுவோமா அனுப்பி விட்டுருங்க தம்பி தந்தி வந்திருக்கான் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கிறது ஐயா அகத்துக்கு எடுத்து விடலாம் என்று இருக்கின்றேன் நீ ஒரு அடிமன் ஐயா அது ஒரு அனாதை போனா அதை அகத்து வச்சிருந்தாரா அப்படி சொல்லாதீர்கள் பிட்டு தாய் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை அனாதை என்று சொல்லாதீர்கள் நீ எங்க இருக்க உங்க எங்க அகத்தில் இருக்க காஷ்மீர் கட்டத்துல அக்கறாரத்துல இருக்க உன் குழந்தை எங்க இருந்து கிடக்குறது மேலும் வளர்ந்தது கிடக்குறது அப்புறம் என்ன அனாதைன்னு சொல்லாத நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எங்க பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது சூரியன் உதயத்துக்குள்ள அகத்துக்கு வந்து சேரணும் அப்படி வரல 1000 பொய் சொல்லணும் தாங்கள் சொன்னபடி வந்து விடுகிறேன் ஏடிமா நீனும் பொண்ணு நானும் பொண்ணு எனக்கு ரொம்ப மனசு இறங்கி எடுத்துடிமா உன்னை பார்க்கறச்ச ஆமா உன் குழந்தை தானே பார்க்க போகணும் போறச்ச மாடந்தோறும் விளக்கு வச்சுட்டு போ கணக்கத்தில் என் குழந்தை பிணக்கணத்தில் கிடைக்கின்றான் என்னை இங்க திருவிழா கட்ட சொல்ல நேக்கு என்ன வந்தது நேக்கு நடிமா இங்க பாடிமா விளக்கு வச்சுட்டு போ சத்தியத்துக்கு பங்கம் வந்து விடுவளவா தெரியல சொன்னபடி விளக்கேற்றுகிறேன் கேளுமா வரச்ச பழைய அருவாளும் பழைய கயிறும் குழந்தை எடுத்துட்டு போனா
பணம் சும்மா ஒண்ணும் நடிமா பரம்பரை சொத்து புரியுறதா வரச்ச 2 மாவட்டம் தான் போயிட்டு வா அது போயிட்டு போகுது 4 நாளைக்குள்ள பழையது நீராரம் கொஞ்சம் குடிச்சு படிமா நிறைய விருந்தாடி எல்லாம் வர்றான் வடக்கம் போட்டு சொல்லணும் இல்லையோ அவளை பார்த்தோன்னா அப்படியே இறங்கிடுதேன் நீராரம் வச்சு குடிச்சு படிமா தாத்தாவுக்கு எனக்கு அண்ணாகாரம் இருக்கேடா சரிடிமா உறங்குது பொழுதோ உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே நான் உறங்குது காற்றோ உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை உறங்குது பொழுதோ உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே நான் உறங்குது காற்றோ உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை உறங்குது பொழுதோ உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே நான் உறங்குது காற்றோ உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை எனது உடல் சிரித்தது பாதி இங்கெல்லாம் போக இங்கே இருப்பது நீதி சிங்கனியும் பின்குளமும் ஒரு வகை ஜாதி சிங்கலியும் பின்குளமும் ஒரு வகை ஜாதி தெரிந்திருந்தும் சொல்ல வந்தார் என்னடி நீதி உறங்குது பொழுதோ உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே நான் உறங்குது காற்றோ உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை நான் பெற்ற மகனே நீதி சொன்னது போல் தேவலை கேட்டு வைத்துவிட்டேன் உன்னை காண இதை நான் காணகத்திருக்கேன் ஓடோடி வருகின்றேன் இது ஓடோடி வருகின்றேன் ஒரு விளக்கு திருவிழா